நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தப்படுத்தி எடுத்தப்பட்ட திரைப்படங்கள்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் நம்மளுடைய இன்ஸ்பெக்ஷன் அந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு கனவை பேஸ் பண்ணி அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப அழகா அறிவியல் ரீதியாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேர் குழப்பமா இருக்கும். நம்ம ஹீரோ வந்து கனவுல இருக்காரா நெச்சத்தில் இருக்காரா அப்படின்னு தெரியாம இருக்கும். அதுக்கு காரணம் நிறைய பேர் இப்ப நிறைய தியரியை சொல்லி அவர் வந்து கனவுல இல்ல நிஜத்தா தான் இருக்காரு அப்படிமே சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க கேட்டிருப்பீங்க. பட் நான் அதிகமா திரைப்படத்தை விரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய என்ன மாதிரி நபர்கள் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமே கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது கனவுல சுத்தம் போது சுத்திட்டே இருக்கும், நெஜத்துல வந்து சுத்தம் போது அப்படி விழுந்துரும். ஓகேங்களா, அதான் கான்செப்ட். ஸோ அவர் வந்து நெஜத்துல வந்து இப்படி சுத்துறாரு, சுத்தம் போது குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஆர்வத்துல போயிடுறாரு. அது கவனிக்கல. ஆனா கேமரா அங்க கொண்டு போவாங்க. ஒரு பொருள் சுத்தி இருக்கிற பொருள் விழுற மாதிரி இருக்கும் போது டக்குனு வந்து சட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க, எண்டுன்னு போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பொருள் விழற மாதிரி இருக்கு அப்படின்னா விழுந்து தானே அது திரும்பவும் சுத்துமா நல்லா. சோ அதனால விழுவுற மாதிரி இருக்கிறதுனால இது கண்டிப்பா நிஜம்.